guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா உப்புமா செய்வது எப்படி. ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச பச்சை மிளகாய், அப்புறமா துருவி வச்ச தேங்காய், அப்புறம் இது என்ன பருப்பு, உளுந்து பருப்பு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் போட்டுக்கலாம். நெக்ஸ்டா நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா அப்புறமா வெங்காயம் ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். போடும்போது இப்படிதான் டப்பா டப்பான்னு கேட்கும், பார்த்து பண்ணுங்க. அப்புறமா நம்ம உளுந்தையும் சேர்த்து போடணும். நல்லா பண்ணணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்படியே சசரேன். அதுக்கப்புறமா பசப்புக்காய் நமக்கு நல்லா வரும். நெக்ஸ்ட் 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கிண்டிக்கலாம். நாங்க எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கனால பிங்க் சால்ட் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேங்காய், துருவி வச்ச தேங்காய் இதையும் போட்டு நல்லா போட்டுட்டு தயாராகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக. இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இது நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வைக்கிற நேரத்தில் நம்ம லைட்டாக கீ ஊற்றிக்கலாம். நல்லா மலை சாறு மாதிரி தூவி போட்டுருவோம் கைஸ். போட்டதுக்கப்புறம் இது நல்லா எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு உப்பா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங்கும் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் சுகர் வச்சு சாப்பிடுவோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன வச்சு சாப்பிடுவீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் சுகர், கொஞ்சம் உப்புமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அந்த உப்பாக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், கவினியா உப்புமா. ட்ரை பண்ணாங்க மறந்துடாதீங்க. பாய்.